Hello dear students, வணக்கம். It's me your GRB sir. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் சயின்டிஃபிக் மெத்தட். இயற்கையில் நிகழக்கூடிய பல அதிசய நிகழ்வுகளுக்கான காரணத்தை அறிவியல் அணுகுமுறையின் மூலம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும். அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் மூலம் ஒரு லா அல்லது தியரியை உருவாக்கி அதன் மூலம் இந்த உலகத்துக்கு அந்த நிகழ்வுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியப்படுத்தக்கூடிய அந்த மெத்தடுக்கு பெயர் தான் சயின்டிஃபிக் மெத்தட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சயின்டிஃபிக் மெத்தடில் நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். The steps to be followed in scientific method. First one, systematic observation. Second one, ask questions yourself. Third one, controlled experimentation. Fourth one, qualitative and quantitative reasoning. Fifth one, mathematical modeling. And final one is prediction and verification or falsification of theories. இந்த மாதிரி 6 ஸ்டெப்ஸை நீங்கள் சயின்டிஃபிக் மெத்தடில் ஃபாலோ பண்ணணும். இதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். இந்த படத்தை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் கையில் ஒரு மெட்டல் ராட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். ராடோட ஒரு எண்டு நீங்கள் கையில் பிடிச்சிருக்கீங்க, இன்னொரு எண்டை ஃபயரில் வைக்கிறீங்க. ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? எஸ், அஃப்கோர்ஸ் உங்கள் கை சுட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் உங்களோட ஒரு நேச்சுரல் அப்சர்வேஷன். இதற்கான அறிவியல் காரணத்தை, அதாவது சயின்டிஃபிக் ரீசனை ஒரு ரிசர்ச் மூலம் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் உருவாக்கிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரை நீங்கள் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்லைடில் பாருங்கள், இதில் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வாட் ஹேப்பன்ஸ் வித்தின் த ராட் வென் இட் இஸ் ஹீட்டட், அதாவது ராடை ஹீட் பண்ணுறப்ப அதில் என்ன நடக்குது. செகண்ட் கொஸ்டின், ஹவு டஸ் த ஹீட் ரீச் த அதர் எண்ட், ஹீட் எப்படி மறுமுனையை அடையுது. தேர்டு கொஸ்டின், இஸ் திஸ் எஃபெக்ட் ட்ரூ ஃபார் ஆல் மெட்டீரியல்ஸ், இந்த எஃபெக்ட் எல்லா மெட்டீரியல்ஸுக்கும் சாதகமாக இருக்குமா, உண்மையாக இருக்குமா. Then the fourth question is, if heat flows through the material, is it possible to visualize a heat? மெட்டீரியல் வழியாக ஹீட் ஃப்ளோ ஆகிறப்ப அதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின்ஸுக்குரிய ஆன்சரை சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக கண்டுபிடிக்கிறப்ப நம்மளோட ரிசர்ச் ஃபுல்ஃபில் ஆகும். தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன். இந்த ரிசர்ச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் லெபார்ட்ரியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ரெடி பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சயின்டிஃபிக் மெத்தட் ஆர் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அப்பேரட்டஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் நீங்கள் ஒரு ராடை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மெட்டல் ராடோட டைமென்ஷன், அதாவது லென்த் ஆஃப் த ராட் என்ன, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன, அதுக்கப்புறம் ராடோட ஒரு எண்டு ஹையர் டெம்பரேச்சரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, இன்னொரு எண்டு லோயர் டெம்பரேச்சரில் இருக்குது, ஸோ அதோட வேல்யூ என்ன, இந்த மாதிரி எல்லாமே உங்களோட கையில் இருக்கணும், டேட்டாலாம் கையில் இருக்கணும். சப்போஸ் இந்த ராடில் ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு ஹீட் ஃப்ளோ ஆகும். ஸ்டடி ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இடையில நீங்கள் ஏதாச்சும் மெஷர் பண்ணணும், டெம்பரேச்சரை மெஷர் பண்ணோம்னா ராடோட இடையில மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எவ்ரிதிங் ஷுட் பி இன் யுவர் கண்ட்ரோல் டியூரிங் த எக்ஸ்பெரிமெண்ட். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களோட நேச்சுரல் அப்சர்வேஷனை எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. அதற்கான அறிவியல் காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, யூ வில் பி ஹேவிங் சம் டேட்டா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நீங்கள் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே சார், அதுக்கப்புறம் இந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு என்ன பண்ணணும்? அந்த டேட்டாவை வச்சு நீங்கள் குவாலிட்டேட்டிவ் அண்டு குவான்டிடேட்டிவ் ரீசனிங்கை உருவாக்கணும். பொதுவாக டேட்டாவை 2 டைப்பாக பிரிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று குவாலிட்டேட்டிவ் டேட்டா, இன்னொன்று குவான்டிடேட்டிவ் டேட்டா. இந்த டேட்டாவை வச்சு ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னா என்னென்னு சொல்கிறேன் சார், பார்த்துக்கிறங்க. அதாவது உங்களோட ஐம்புலன்களை யூஸ் பண்ணி, அதாவது பார்த்தல், தொடுதல், கேட்டல், ருசித்தல், வாசனை அறிதல், இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஸோ இந்த ஐம்புலன்களை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிங்களோ
அதெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு தியரியை டெவலப் பண்ணிக்கணும். எது எது சூட்டபுளாக இருக்கோ அதை வச்சு தியரியை டெவலப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் குவான்டிடேட்டிவ் டேட்டா. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறப்ப நிறைய ரீடிங்ஸ் எடுப்பீங்க நம்மளோட ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் மூலமாக நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கிறீங்க, ப்ளஸ் ஏதாச்சும் கிராஃபெல்லாம் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த கிராஃப்லேருந்து என்ன விஷயத்த சொல்ல போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாவில் வந்துடும். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை கம்பைன் பண்ணி நீங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பேர் தான் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங். இதில் உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸுக்கு ஏகப்பட்ட முக்கிய பங்கு உண்டு ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நீங்கள் என்னென்ன விஷயத்தை கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான பங்கு உண்டு. ப்ளஸ் நீங்கள் கண்டுபிடிச்ச டேட்டாவை வச்சு ஒரு சில ஹைபாத்திசிஸ், தியரி, டெஃபனிஷன், பிரின்சிபல், லா, ஸ்டேட்மெண்ட், ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உருவாக்கிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸை வேறு கேட்டுக்கிட்டீங்கல்ல, அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரையும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இந்த அப்சர்வேஷன்லேருந்து நீங்கள் உருவாக்கிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி உருவாக்கிக்கிட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். வாட் ஹேப்பன்ஸ் வித்தின் த ராட் வென் இட் இஸ் ஹீட்டட். நீங்கள் உங்களோட அப்சர்வேஷன் அண்ட் ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்ச விஷயம், ஹீட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் த ஹீட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஹாட்டர் எண்ட் டு கோல்டர் எண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின், ஹவு டஸ் த ஹீட் ரீச் த அதர் எண்ட்? இட் இஸ் அப்சல்யூட்லி டியூ டு த கண்டக்ஷன் ப்ராசஸ். When one end of a metal rod is heated, the kinetic energy of the atom or molecules at that end increases. நீங்கள் ராடோட ஒரு எண்டை ஹீட் பண்ணுறப்ப அந்த எண்டில் இருக்கக்கூடிய ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸோட கைனட்டிக் எனர்ஜி எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ த ஆட்டம் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங் வித் அ ஹையர் ஆம்பிளிடியூட். ஸோ ஹையர் ஆம்பிளிடியூடில் வந்து ஆட்டம்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். திஸ் இஸ் கால்டு லேட்டைஸ் வைப்ரேஷன் ஆர் அதர்வைஸ் விச் இஸ் நோன் அஸ் ஃபோனான். இதுக்கு பேர் லேட்டைஸ் வைப்ரேஷன், அப்படி இல்லைனா ஃபோனான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Due to this, the heat energy is transferred from one atom to next one and so on. இதனால தான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதில் ஆட்டம்ஸோட மூமெண்ட் இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் அது வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகிறதுனால ஹீட் எனர்ஜி வந்து ஹாட்டர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தென் இஸ் திஸ் எஃபெக்ட் ட்ரூ ஃபார் ஆல் மெட்டீரியல்ஸ்? Of course, metals like copper, aluminum, gold and silver are good heat conductors, whereas insulators like wood, glass, plastic and rubbers are poor heat conductors. கண்டக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீட் எனர்ஜி நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், பட் இன்சுலேட்டர்ஸ் எல்லாம் வந்து புவர் ஹீட் கண்டக்டர் தான். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்டுபிடிக்கிறீங்க. ஃபைனலாக இன்னொரு கொஸ்டின் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, இஃப் ஹீட் ஃப்ளோஸ் த்ரூ த மெட்டீரியல் இஸ் இட் பாசிபிள் டு விசுவலைஸ் த ஹீட்? அதாவது ஹீட் எனர்ஜி மெட்டீரியல் வழியாக ஃப்ளோ ஆகிறப்ப அதை கண்ணால் பார்க்க முடியுமா, இதுதான் அந்த கொஸ்டின். ஆக்சுவலாக வி கான்ட் விசுவலைஸ் த ஹீட், பட் வி கேன் ஃபீல் இட் லைக் ப்ளோயிங் த விண்ட். கண்ணால் ஹீட்டை வந்து நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அதை உணர முடியும். தொட்டு பார்த்தா நம்மளால் உணர முடியும். எப்படி காற்றை வந்து பார்க்க முடியாதோ ஆனால் அதை உணர முடியுமோ, அதே மாதிரி தான் ஹீட்டையும் நம்மளால் பார்க்க முடியாது, பட் உணர முடியும். But when a body is extremely hot, it emits a red light. And when it is heated further, it becomes orange. Therefore, here some amount of heat energy is converted into light. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சில பாடியை நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து ரெட் கலர் லைட் வெளியில் வரும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் பட்டறையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த அருவாமனை, கடப்பாறை இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்ணுறப்ப அது வந்து நல்லா பழுத்துரும், அதுலேருந்து ரெட் கலர் லைட்டு வெளியில் வரும். இன்னும் நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து ஆரஞ்சு கலர் லைட் வெளியில் வரும். ஸோ இதில் என்ன புரியுது, ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி சம் பார்ட். சயின்டிஃபிக் மெத்தடில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப் மேத்தமெட்டிக்கல் மாடலிங். உங்களோட குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங்கை யூஸ் பண்ணி ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஃப்ரெண்ட் கண்டக்டர்ஸோட தெர்மல் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுது. ஸோ அந்த ஃபார்முலாவை இப்போ நீங்கள் உருவாக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து, அதாவது ரிசர்ச்சிலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அண்ட் டைம் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் த ஹீட் த்ரூ த கண்டக்டர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர். இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, கண்டுபிடிச்சிருக்கீங்க.
அதுக்கப்புறம் இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலை எடுத்துட்டு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. தட் கான்ஸ்டன்ட் இஸ் கால்டு கே. இந்த கே அப்படின்னு சொல்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு QL டிவைடட் பை ஏ ஆஃப் T2 மைனஸ் T1 T. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸோட, அதாவது காப்பருக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி எவ்வளவு, அலுமினியத்துக்கு எவ்வளவு, சில்வருக்கு எவ்வளவு, கோல்டுக்கு எவ்வளவு அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தென் தெர்மல் கண்டக்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட்டையும் நீங்கள் இந்த ஃபார்மில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் ஜூல் S power minus 1 M power minus 1 K power minus 1 ஆர் வாட் M power minus 1 K power minus 1. இந்த யூனிட் எல்லாம் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்கிறத 8th லெசன் நடத்துகிறப்ப சார் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த ரிசர்ச்சோட கடைசி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். ஒன்ஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஓவர், by using the collected data, one should verify whether the data supports the predictions or not. அதாவது என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க, அதாவது ரிசர்ச் எல்லாம் செஞ்சு முடிஞ்சிருச்சு. உங்கள்கிட்ட இப்போ நிறைய டேட்டா கையில் இருக்குது. அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஒரு சில விஷயங்களை ப்ரிடிக்ட் பண்ணீங்க, கெஸ் பண்ணீங்க, இதனால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ உங்களோட டேட்டாவும் உங்களோட கெஸ்ஸிங்கும் ஒத்து போகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். சப்போஸ் இஃப் த ரிசல்ட் டஸ் நாட் சப்போர்ட் த ப்ரிடிக்ஷன்ஸ், then you should reconstruct the predictions based on the information you learned during the experiment. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கலெக்ட் பண்ண டேட்டாவும் உங்களோட ப்ரிடிக்ஷனும் ஒத்து போகலை அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ், அதாவது கெஸ்ஸிங்ஸ் என்ன பண்ணணும், மாற்றி பார்க்கணும். மாற்றி பார்த்துட்டு மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்ட்டை, ரிசர்ச்சை ஆரம்பிக்கணும். ஸோ பாருங்கள், அப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறப்ப. அவங்க ப்ரெடிக்ட் பண்ண விஷயமும் அவங்க கண்டுபிடிச்ச விஷயமும் ஒத்து போகணும். அப்படி ஒத்து போகலைன்னா அதில் ஏதோ ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபால்சிஃபிகேஷன் தியரிஸை அவங்க டெவலப் பண்ணணும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்டிஃபிக் மெத்தடில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். வெல் ஸ்டூடெண்ட்ஸ், சூப்பர்பான டாபிக் ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்கப்பா. லெட் அஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.